கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருள் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. உருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. குட் மார்னிங் ஆல். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு காலைல இருக்கிற அனைவரையும் வார்ம் வெல்கம் பண்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறது நான் 100% நான் நம்புற ஒரு பர்சன். ஸோ இந்த காலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்காக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, ஏன்னா நிறைய பேர் நேரம் இல்லை அப்படிங்கிற ரீசன் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதுல இருந்து வெளியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நம்ம எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா இருக்கிறோம், இனிமே உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜில நம்ம எப்படி வாழ்க்கையை கொண்டு போறோம் அப்படிங்கிறத தான் இங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஷாப்பிங். இங்க எத்தனை லேடிஸ் இருக்கோம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலன்னா மாட்டிக்கிடுவோம், அதனால எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் எல்லாருமே சூப்பர், அம்மா கை தூக்கிட்டாங்க, வெரி குட். ஸோ லேடிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷாப்பிங் தான். யாருக்கு பிடிக்காது? ஷாப்பிங் பண்ண யாருக்கு பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலயும் 2 விதமான ஷாப்பிங் இருக்கு. ஸோ அந்த ஷாப்பிங் பத்தி என்ன, அது எப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பத்தி ஷாப்பிங் பண்றதுக்கு சொல்லித்தர வராங்க அமேசிங் பர்சன். ஸோ இவங்க கத்துக்கிட ரொம்ப வாலண்டியர்ஷிப் எடுக்கக்கூடிய நபர். அதே நேரத்துல கத்துக்கிட்ட விஷயம் நம்மளால முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் கொண்ட நபர். நிறைய பேர் கத்துக்கிடுவாங்க, சொல்லுங்க அப்படின்னா முடியாது, தெரியல, வரல, அந்த ஒரு இதுக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. பட் எனக்கு என்ன தெரியுதோ அதை என்னால முடிந்ததை நான் என்னோட 100% நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியர்ஷிப் எடுத்து நமக்காக கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? யாராவது எஸ் சொன்னீங்கன்னா நான் வெல்கம் பண்ணிடுவேன். நானே எஸ் சொல்லிக்கிறேன், எஸ். ஓகே, ஸோ நம்மளோட சக்சஸ் பில்டர்
சூப்பர். சுபானந்த் சார் வந்து எஸ் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட சக்சஸ் பில்டர் மிஸ்ஸஸ் முத்து திலகா மேம், ஷாப்பிங்னா என்ன, நம்ம எப்படி ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ என்ன மாதிரி ஷாப்பிங்னா தேவை அப்படிங்கிறத பத்தி நமக்கு புரியுற மாதிரி அழகா தமிழ்ல அழகா சொல்லி கொடுக்க வராங்க. லெட்ஸ் வெல்கம் முத்து திலகா மேம் ஆன் டு த ஸ்கிரீன். தேங்க்யூ மேம். குட் மார்னிங் ஆல். எல்லாருக்கும் ஷாப்பிங் பண்றது பிடிக்கும்ல? யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்க அதை நினைச்சுக்கோங்க. எப்படிலாம் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க உங்க இதுல நினைச்சுக்கோங்க. ஸோ அது பத்தி ஒரு சின்ன சின்ன இதை நம்மளுக்கு தெரிஞ்சதே தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சார் சொல்லுவாங்களே, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஹெல்ப் பண்ணி கைட் தெரிஞ்சதை ஒரு சொல்லி கொடுக்கறது மூலமா நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்க முடியும், அவ்வளவுதான். ஸோ ஷாப்பிங் மேம், ஸ்லைட் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ ஷாப்பிங் அப்படின்னா லேடிஸ்க்கு தான் முதல்ல பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் இல்லை இது. இது வந்து நம்ம வந்து நார்மலா ஹெல்த் ஷாப்பிங் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்றது ஓரியன்டா இது பண்ண போறேன். ஸோ பர்டிகுலரா அந்த ஹெல்த்தி ஷாப்பிங் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் பிளஸ் நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து பட்ஜெட்குள்ள பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு திருக்குறள் பார்ப்போம். இது வந்து பழைய ட்ரெண்ட். இந்த திருக்குறள் வந்து அதுபடி நம்ம ஃபாலோ பண்றது வந்து பழைய ட்ரெண்ட். இப்ப புது ட்ரெண்ட் இருக்கு, ரெண்டு சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. ஆகாறு அளவீட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இதுக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க. இது அர்த்தம் ஏதாவது தெரியுமா? சோ என்ன அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. வருமானம் குறைவாக இருந்தாலும் அதற்கேத்த செலவை கட்டுக்குள் வைத்து வாழ்பவருக்கு எக்காலத்திலையும் அழிவில்லை அப்படிங்கிறது இதோட இது. ஆனா நம்ம வந்து நம்மளோட இப்ப நியூ ட்ரெண்ட் என்ன பண்ணா, இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் நீட்ஸையுமே நம்மளுக்கான தேவைகள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்காக நம்ம உழைக்கணும். அதுக்கு இன்னும் ஏர்ன் பண்ணதான் நம்ம இது பண்ணணுமே தவிர அந்த ஏர்னிங்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வந்து நம்ம அதிகரிக்கணும். ஸோ ஷாப்பிங்கான ஃபர்ஸ்ட் இது நம்மளோட பட்ஜெட்குள்ள இருக்கணும், சீசனல் இதுல இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஸ்க்ரீனை. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரினா பாத்துருவோமா? ஓகே, ஸ்டோரி. அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அது இஷ்டத்துக்கு வரும் அப்படின்பாங்க. அது கிடையாது. அதிர்ஷ்டம் அப்படிங்கறதுலாம் எப்படி வரும் அப்படின்னா, சோ அதிர்ஷ்டத்துக்கு ஒரு குட்டி கதை. இது வந்து இடையில சொல்லுவோன்னு பார்த்தேன். சோ இது வந்து ஒரு பாபிலோனிய கதை. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு. நம்ம கதைக்கு ஊடாலே வருவோம். ஃபர்ஸ்ட், ஹவு டு மேக் நியூட்ரிஷியஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாய்ஸ். நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நியூட்ரிஷியஸா எப்படி நம்ம வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். அதாவது நம்ம செலவு பண்றது கரெக்டா அந்த பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கணும். இப்படி கான்சியஸா எப்படி நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம்.
ஸோ ஏன்னா நம்மளோட சாப்பாடு தான் நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு ஸ்டெப்க்கு முன்னாடி நம்ம எனக்கு கூடையில என்ன இருக்கோ, அதாவது நம்ம ஹெல்த்துக்கு கேட் கீப்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கிராசரி ஸ்டோர், அந்த மளிகை ஸ்டோரும் அந்த காய்கறி கடையும் தான் நம்ம கேட் கீப்பர். ஹெல்த்துக்கான ஆரோக்கியத்துக்கான கேட் கீப்பர் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா காய்கறி கடையும் அந்த மளிகை கடையும் அதுதான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம கூடையில என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்பு அப்படின்னு வருது. ஏன்னா கூடையில இருக்கிறத நம்ம எடுத்து சமைக்க போறோம், சமைக்கிறதா நம்ம சாப்பிட போறோம், சாப்பிடறதா நம்ம வந்து உடம்பா வரப்போகுது. ஸோ வி ஆர் வாட் வி ஈட்ங்கும் போது யுவர் காட் இஸ் யுவர் பாடி. நம்ம என்ன வாங்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட உடம்பு அமையுது. ஸோ இப்போ இது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் போறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வாங்குவோம். ஆனா வந்து அது கம்மியான ஹெல்த்தி ஐட்டம்ஸா வாங்குறதா இருக்கும். அது என்ன மாதிரி அமையுது அப்படிங்கறத பின்னாடி வர ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படின்னா நம்ம போய் ஒரு இதுல பாக்குறோம் அப்படின்னா ரியாக்டிவ் ஷாப்பிங் தான் நம்ம நிறைய பண்ணுவோம். இப்ப பார்த்ததும் இப்ப பிள்ளைங்களை கூட்டு போறோம் அப்படின்னா கடையில நிறைய கவர் கவரா தொங்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல அந்த கவர்ல ஜிக் ஜிகின்னு தொங்குறதுதான் எடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம மைண்டு போனதும் பல எது இருக்கோ அதுதான் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ரியாக்டிவ் ஷாப்பிங். இன்டென்ஷனல் ஷாப்பிங்னா நம்ம என்ன வாங்க வந்தோம், எதுக்காக வாங்குறோம், அந்த இது நம்மளுக்கு எதுக்கு வந்தோம் அப்படிங்கறத பார்த்து கரெக்டா வாங்குறதுதான் இந்த இன்டென்ஷனல் ஷாப்பிங். நம்ம வந்து ரியாக்டிவ் ஷாப்பிங்கா இருக்கக்கூடாது. இன்டென்ஷனலா கரெக்டா நம்ம என்ன வாங்க வந்தோமோ, தேவைப்படுற பொருளை வாங்க வந்தோமோ அதை மட்டும் கரெக்டா வாங்குறதா இன்டென்ஷனல் ஷாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த 2 டைப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த பர்ச்சேசிங் பண்றதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம பசியோட போய் எதுவும் வாங்கக்கூடாது. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு புரோட்டீனா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு, வயிறு நிறைய இல்ல ஒரு ஹாஃப் வயிறாவது சாப்பிட்டுட்டு போய் ஷாப்பிங் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள நுழையணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணுவாங்க, பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா உடனே நான் வெளியே போறேன், ஷாப்பிங் பண்ண போறேன் அப்படின்ட்டு தான் போவாங்க. அப்படி போறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, தேவையில்லாத ஐட்டம் தான் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஹங்கிரியா இருக்கும்போது, ரொம்ப பசியா இருக்கும்போது நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா என்ன சாப்பிடுவோம், பர்ச்சேசிங் பண்ண போறோம்னா சாப்பிடுற ஐட்டம் தான் பர்ச்சேசிங் பண்ணுவோம். ஒரு சுகரி ஐட்டம், இல்ல ஒரு சால்ட் காரமா இருக்கிறது, உப்பு அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் தோணும். ரொம்ப பசியா இருக்கும்போது நம்ம போய் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம வாங்குவோம். ஸோ சாப்பிடுவோம். சாப்பிடணும், நீங்க பில் போட்டுருங்க, நாங்க இதை சாப்பிட்டுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் உள்ள போறோம் அப்படின்னா என்ன சாப்பிடணும்னா புரோட்டீன் ரிச் ஃபுட் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆல்மண்ட்ஸ், நம்ம நல்ல ஒரு நட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு போகணும். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு போகணும். ஒரு லைட் ஃபுட் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு போறோம்னா நம்ம வாட்டுக்கு லெஷர்லியா நம்ம என்ன வாங்க வந்தோமோ கரெக்டா இன்டென்ஷனல் ஷாப்பிங்கை நம்ம பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்ம ரியாக்டிவ் ஷாப்பிங் தான் நம்ம பண்ணுவோம் ஒரு பசியோட சாப்பிடும்போது. அதே மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம கையில எப்பயுமே இருக்கணும். என்ன வாங்க போறோம், நம்ம கிட்ட வீட்டுல என்ன இருக்கு அதை லிஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன வாங்க போறோம் அப்படிங்கிற நம்ம வந்து லிஸ்ட் மேக் பண்ணுவோம். அந்த இது நம்ம பண்றோம் அப்படின்னாதான் அந்த வீட்டுல என்ன இருக்கு, அது என்ன வாங்கணும், அந்த இது பண்றது வந்து ஒரு மீல் பிளானோட அடுத்து ஒரு மாசத்துக்காவது கிராசரி ஷாப் போறோம்னா ஒரு மாசத்துக்கு, காய் கடைக்கு போறோம்னா ஒரு வாரத்துக்கு, இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அப்படி வாங்குறாங்க அப்படின்னா இல்ல டெய்லி வாங்குறாங்கன்னா கூட அவங்க வந்து வீட்டுல என்ன இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அந்த மீல் பிளான் பண்ணி தான் போய் வாங்கணும். சோ இது செகண்ட் கோல்டன் ரூல். அதே மாதிரி பட்ஜெட்குள்ள இருக்கு. அதாவது பட்ஜெட்குள்ள வரணும்னா எப்படி வரணும், அந்தந்த சீசனல்ல என்ன கிடைக்குதோ அதை வாங்கும் போதுதான் அந்த பட்ஜெட்குள்ள கரெக்டா நம்மளுக்கு வரும். சோ சீசனல் ஷாப்பிங்கும் முக்கியம். ஃப்ரூட்ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ இந்த இடத்துல ஒரு சீசனல் ஷாப்பிங்கிறது இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு அமையும். சோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி, அதான் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறத பத்தி ஸ்டோரி. சோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாபிலோனிய கதை. இந்த கதையில எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தொங்கு தோட்டம் நிறைய இருக்கிறதும், தங்க கோயில், பணக்காரர்கள் நிறைந்த ஊர் அந்த ஊரு. சோ இப்படி இருக்கும்போது அங்க அந்த இதுல வந்து ஒரு அறிவின் கூடாரம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அறிவின் கூடாரம்னா நம்ம இந்த கோவில் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மண்டபம் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
சோ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விவாத மேடை வந்து அங்க நடக்கும். விவாத அரங்கம் அப்படின்னு அங்க தனியா இருக்கும். அங்க யார் யாரெல்லாம் விவாதம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, வியாபாரிகள், நிறைய அறிவாரிகள், பணக்காரர்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அங்க வந்து விவாதம் பண்றாங்க. டெய்லியுமே ஒவ்வொரு டாபிக் வச்சு பண்ணுவாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கோபிநாத் மாதிரி அங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கோபிநாத் வந்து 2 சைடுமே வச்சிருப்பாங்க, இது ஒரு சைடு மட்டும்தான். எல்லாருமே சேர்ந்து ஒரே இதை பத்தி விவாதம் பண்ணுவாங்க. சோ அந்த இது பத்தி விவாதம் பண்றதுக்கு அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. சரி, இப்ப இன்னைக்கு வந்து டாபிக் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களோட உரையாடலா இருக்கு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு நெசவாளர் தொழிலாளருக்கு வந்து ஒரு பொன்முடி சும்மா ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. கீழே கிடந்ததை எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அப்படி ஃப்ரீயா கிடைச்சப்ப அவங்க உடனே அதை பத்தி ஒரு டாபிக் இன்னைக்கு பேசிட்டாங்க அந்த அரங்கத்துல. யாருக்காவது ஊருக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா உடனே அந்த இதை பத்தி பேசுவாங்கல்ல. சோ அப்படிங்கிற இதுல அதிர்ஷ்டம் அப்படிங்கறத இன்னைக்கு டாபிக்கா எடுத்து பேசுறாங்க. இந்த கோபிநாத் அவர் வந்து கேக்குறாரு அந்த கூட்டத்துல, என்ன கேக்குறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தால வளர்ந்து வந்தீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அங்க நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க, நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. ஆனா அவங்க கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தால உயர்ந்து வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சைலண்டா இருக்கு அவையே, ரொம்ப சைலண்டா இருக்கு அந்த அரங்கமே. அதுக்கு அடுத்து கேக்குறாங்க, எத்தனை பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதிர்ஷ்டம் அதுக்கும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. சரி, இப்படி கொஸ்டின் கேட்டா ஆன்சர் வரல, வேற இதுல கேட்போம், மாத்தி கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது, யாரெல்லாம் அதிர்ஷ்டம் கைவிட்டுச்சு, இல்ல யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை பார்த்து கூட நூல், அப்படி யாராவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? இங்க அதிர்ஷ்டத்தை பார்த்து கூட நூல் இலையில யாராவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் அதுக்காக கை தூக்குறாங்க. நான் பதில் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் கை தூக்குறாங்க. அப்படி தூக்கும் போது ஒரு ஆளுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு முதியவருக்கு. அந்த முதியவர் பேசும்போது சொல்றாரு, நான் சின்ன வயசா, அவருக்கு வந்து இப்ப 65 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசா இருக்கும்போது அவர் அப்பதான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த பிசினஸ் ஆரம்பிச்சப்ப அவங்க வந்து பிள்ளைங்க, மனைவி இவங்களோட தான் இருக்காங்க. அப்ப ஸ்டார்ட் அப் பிசினஸா தான் இருக்கு. அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த பாபிலோனிய நகரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அப்பாக்கள் எல்லாம் அவங்க சொத்துக்கள் எல்லாம் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. எப்படி அவங்களோட சொத்துக்கள் ஆகட்டும், அவங்களோட பிசினஸ் ஆகட்டும், அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க அந்த பாபிலோனிய நகரத்துல. என்ன அப்படின்னா, ஒரு சிறிய அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு நீயே பிசினஸ் பண்ண அப்படிங்கறது மட்டும் கொடுப்பாங்க. நிறைய அறிவுரைகளோட கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுத்து நீயே பிசினஸ் பண்ண அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பேர் அப்படி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவங்க அப்பாவை போய் பார்க்க போறாங்க. இந்த சமஸ் அப்படின்னு அவங்க பேர் வச்சுக்கலாம். அவங்க வந்து போய் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க. அந்த இதுல வந்து ஒரு நிலம் வருதுப்பா, நீ அதை வாங்கு, ஆனா அது இப்போ உனக்கு பயன்படாது, அது பண்படுத்தி சீர்படுத்தின அப்படின்னா பின்னாடி பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்படின்னு சொன்னப்ப இவர் வந்து ஒரே கன்ஃபியூஷனா இருக்காரு. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இது நடைமுறையில சாத்தியமா, பணம் முதலீடு பண்ண முடக்கி அவ்வளவு நேரம் நம்மளுக்கு காத்திருக்க முடியுமா, அந்த இதுல விக்கிறவங்க எல்லாம் நியாயமா இருக்கிறவங்களா, புத்திசாலிகளா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அவருக்கு என்ன இன்னொரு குழப்பம் அப்படின்னா, அதான் அந்த பண முதலீடு பண்ணி ரொம்ப நாள் இருக்க முடியுமா அப்படிங்கறது அவரோட கன்ஃபியூஷன். அப்படி இருக்கும்போது அவர் அதை நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா ரத்தின வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய என்கிட்ட பொருட்கள் இருக்கு, உங்களுக்கு அரிய வகையான பொருட்கள் நிறைய இருக்கு, இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் நிலம் எப்பனாலும் வாங்கிக்கலாம், பின்னாடி நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு இதை வாங்கிக்கிறாங்க. அந்த நிலம் ஆனா அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு கூட இல்ல, 6 வருஷத்திலேயே 10 மடங்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலமா மாறிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணெதிரில பார்த்த ஒரு இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத அவர் ஃபீல் பண்றாரு. இது என்ன அப்படின்னா, இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சரியான நேரத்தில் வரும் சரியான வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கண்டறியும் அறிவு, இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சோ அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா, நம்மளோட ப்ரிப்பரேஷனும் கரெக்டா இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும்போது நம்ம ப்ரிப்பரேஷன் ரெடியா இருக்கும் போது, சோ அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுதா, அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம லிஸ்டையும் நம்ம ரெடியா வச்சிருக்கணும். நம்மளுக்கு காசு வருது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா அது லிஸ்ட்டை நம்ம எவ்வளவு
வேணும், எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜோட கரெக்டா நம்ம பண்ணும்போது நம்ம வந்து நல்ல ஒரு இதுக்குள்ள நம்ம ஸ்பெண்ட் பண்ற திறமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்குள்ள நம்ம போகலாம். சோ நம்ம திருப்பி ஸ்லைட்குள்ள போவோம். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ இப்படி நம்ம லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிராசரி ஸ்டோர்ஸ் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மளிகை கடை போறோம்னா வேற, இந்த ஷாப்பிங் பண்ண போறோம், இந்த கிராசரி ஸ்டோருக்குள்ள உள்ள நுழையிறோம் அப்படின்னா எப்படின்னா, வந்து உள்ள நுழைஞ்சது, இப்ப நீங்க பாலாஜியே எடுத்துக்கோங்களேன், உள்ள நுழைஞ்சது எப்படி இருக்கும், நேர் எதுக்க வந்து இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ், பிஸ்கட் ஐட்டம்ஸ், எஸ் எஸ்எம்எஸ் பாபிலோன் அரவிந்த் கூடாரம், கரெக்ட். சோ இப்போ போறோம் அப்படின்னா சாக்லேட், பிஸ்கட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதுதான் முன்னாடி இருக்கும். ஆனா ரைட் சைடு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு தேவையான பலசரக்கு இந்த கிராசரிஸ் எல்லாமே இருக்கும். அவங்க இதை பாத்தீங்கன்னாலே அந்த பேராமீட்டர் கரெக்டா இது பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுறதா இருக்கும். நடுவுல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இப்போ தேவையில்லை, அது யூஸ் பண்ணவே தேவையில்லைங்கிற ஒரு மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த நடுவுல இருக்கும். சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுத்தி இருக்கிற பேராமீட்டரை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வேணா 1% இதுல வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உள்ள நுழைஞ்சது சாக்லேட் செஷன், பிஸ்கட் செஷனுக்குள்ள உள்ள போயிடாம நம்மளுக்கு என்ன வேணுங்கிற அந்த லிஸ்ட் கையில இருக்கணும். பிளஸ் மீல் பிளானிங்கோட நம்ம உள்ள நுழையும் போது அந்த பேராமீட்டரை முடிச்சுட்டு கடைசி இங்க 1% வேணும்னா ஆப்ஷனல்ல இதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கும் போது இன்னும் நம்மளுக்கு பெஸ்டா ரிசல்ட்ஸ் இருக்கும் நம்ம ஷாப்பிங் பண்றதுல. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல என்ன வாங்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு பேக்கெட் ஐட்டம் வாங்குறோம்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டா பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஃப்ரண்ட் லேபிள பார்த்து நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. ஃப்ரண்ட் லேபிள் எப்படி போட்டிருப்பாங்க, அதோட இதுல ஒரு ஆல் நேச்சுரல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி லோ ஃபேட், ஹை ஃபைபர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இம்யூனுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம பேக் சைட் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ட்விஸ்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். பேக் சைட் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ட்விஸ்டே இருக்கு. பின்னாடி எடுத்ததும் அதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பிஸ்கட் அப்படின்னா வந்து அதுல வந்து வீட் ஃபிளார், கோதுமை இருக்கும், ஒரு வெஜிடபிள் ஆயில் இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து அது எடுக்கவே கூடாது, அது ஆப்ஷனல்லே வராது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆயில் எடுத்தோம் அப்படின்னா அது சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்குனாலும் அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ பின்னாடி திருப்பி பார்த்து நியூட்ரிஷன் வேல்யூ என்ன இருக்கு. அதே ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சிப்ஸ் பேக்கெட்ல என்ன இருக்கும், எடுத்ததும் 2 சர்விங்ஸ்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சர்விங்னா ஒரு தடவை நம்ம சாப்பிடுறது, 2 சர்விங்னா எத்தனை சர்விங்ஸ் வருது பாருங்க. ஆனா சின்ன பேக்கெட் தான், அது ஒரு 8 சிப்ஸ் கூட இருக்காது. அந்த சிப்ஸ் 2 சர்விங்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம சாப்பிட மாட்டாங்க. திறந்து பேக்கெட் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்ம அந்த பின்னாடி இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ கான்சென்ட்ரேட் பண்ணணும். சர்விங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இதோட நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் பெஸ்டா இருக்கும். சோ அதே மாதிரி நம்ம நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த சுகர்ங்கிற ஐட்டம் வந்து க்ளோஸ் டு 0ல இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து யூஸ் பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி புரோட்டீன், ஃபைபர் அந்த இதுல வந்து கரெக்டா இருக்கணும். இதே இது மேக்ஸிமம் வந்து அதுல லேபிள்ல இருக்கிறதே எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா வந்து கொஸ்டின் மார்க் தான். லேபிள்ல இருக்கிறதா உள்ள இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ நம்ம ஹெல்த்தி ஸ்வாப்ஸ்குள்ள போகலாம். நம்ம வந்து எதுக்கெல்லாம் எதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, இந்த பர்கர் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த இதுக்கு பதிலாக நம்ம மோர் குடிச்சிட்டு நல்ல ஒரு ஃப்ரூட் சாலட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு பதிலாக நம்ம மக்கானா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொண்டக்கல்ல அந்த இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்னு வந்து நம்ம நூடுல்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக உப்புமா எடுத்துக்கலாம். ஸோ ட்ரிங்க்ஸ்க்கு பதிலாக நம்ம கோகோனட் வாட்டர், அது இளநீ தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிஸ்கட்டுக்கு பதிலாக நம்ம நட்ஸ் எடுத்துக்கலாம். கேக்ஸ்க்கு பதிலையும் ஃப்ரூட் சாலட்ஸ்லாம் எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னா,
மயோனைஸ் வந்து நம்ம பன்னீர்லயே இப்ப வீட்லயே ரெடி பண்றதுக்கு நிறைய ரெசிபி போடுறாங்க. சோ அந்த மாதிரி வீட்லயே நம்ம ரெடி பண்ற மாதிரி பன்னீருமே நம்ம வீட்லயே ரெடி பண்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா பெஸ்ட் ஹெல்த்தி ஆப்ஷனா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்தாக்கு பதிலா நம்ம தோசையே சாப்பிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா பாஸ்தா பீஸாக்கு பதிலா என்ன அப்படின்னா ஒரு படத்துல சொல்லுவாங்க, அந்த பீஸாக்காக அந்த ஒரு சேரியில வளர்ந்த ஒரு பையன் பீஸாக்காக ரொம்ப மெனக்கெடுவான். அந்த படம் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. பீஸாக்காக ரொம்ப மெனக்கெடுவான், ரொம்ப கஷ்டப்பட்டு பீஸா அந்த பீஸாக்காக மெனக்கிட்டு ரொம்ப இது பண்ணி வாங்கிடுவான். வாங்கிட்டு அவங்க ஆயாட்ட சொல்லுவான், பீஸா பதிலா உன் தோசையே பெட்டரா தான் இருக்கு, நல்லாதான் இருந்துச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி இது வந்து நம்ம தோசையே சாப்பிட்டு போயிடலாம், இதுல கூட ஓகே. அதே மாதிரி சமோசாக்கு பதிலா நம்ம சுண்டல் இந்த மாதிரி சாப்பிடலாம். ஐஸ்கிரீம்க்கு பதிலையும் நம்மளோட வெஜிடபிள் சாலட்ல அந்த மயோனஸ் வந்து நம்ம வீட்ல மேக் பண்ற இது சாப்பிடலாம். சாக்லேட்ஸ்க்கு பதிலா டார்க் சாக்லேட் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்மளோட ரோஸ்டட் இந்த மாதிரி நிறைய ஃப்ரை பண்ற நம்ம மீட்ஸ் சிக்கன் இந்த இதுக்கு பதிலா கிரில்டு சிக்கன் அந்த மாதிரி இது சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம மில்லட்ஸ் அதாவது ஒயிட் பிரெட் இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு பதிலா நம்ம வந்து ஹோல் வீட் பிரெட் இல்ல நல்ல ஒரு கிரைன் இந்த மாதிரி இதை சாப்பிடலாம். சோ இது எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இது எதுக்கு எடுக்கிறோம்? ஹெல்த் வெயிட் மேனேஜ்மெண்ட்காக, நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம சாப்பிடுறோம். எதுக்காக சாப்பிடுறோம்? நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிடுறோம். சோ அதே மாதிரி நம்ம எனர்ஜி பூஸ்ட் அப் பண்றது, நம்மளோட டே ஃபுல்லா எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து சாப்பிடுறோம். சோ இந்த மாதிரி இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம சாப்பிடுறோம். ஓவரால் ஹெல்த்துக்கும் நம்ம இத சாப்பிடுறதும் என்ன வாங்குறோமோ அதைபடிதான் நம்ம சாப்பிடுறோம். நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம கூடையில இருக்கிறதா நம்ம சாப்பிட போறது வருது. சோ என்ன வாங்குறோமோ அதை பொறுத்து. சோ அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இருந்தும் வெளியே வர முடியும். நம்ம பெட்டர் டைஜஷன் கிடைக்கும், கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ்டு டயட், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே இதுல கிடைக்கணும்னா என்னங்க இருக்கு? இது நம்மளுக்கு பிளஸ்டான ஒரு ஐட்டம், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். சோ நம்மளுக்கு இது கொடுத்த நம்ம மார்க்யூஸ்க்கு இந்த இடத்துல நமக்கு தேங்க் பண்ணிக்கணும். சோ ஓவரால் நம்ம பேலன்ஸ் டயட் ஒரு தடவைக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். சோ நம்ம இதுக்கான டயட்டை கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம 1-on-1 கோச்ல கைடன்ஸ் எடுத்துக்கிறது மூலமா நம்மளோட ஹெல்த்தையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சோ இந்த இடத்துல மார்க்யூஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ், பிளஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஃபுட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கோச்சஸ்க்கு தேங்க்யூ ஆல். அப்ராமி மேம்க்கும் ரமேஷ் பனி சாருக்கும் ஒரு பை த ஹார்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ரிசல்ட் ஷேர் பண்றேன். எனக்கு பசங்க, எனக்கு 2வது பையனுக்கு பிறந்ததுல இருந்தே சளி தொந்தரவு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து 1.25 வயசுல பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொன்னாங்க. 6 மந்த்ஸ் வரைக்கும் டேப்லெட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. 5 மந்த்ஸ் வரைக்குமே எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்லை. 6 மந்த் டேப்லெட்டோட தான் நான் என்னோட இந்த நியூட்ரிஷன் இது ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு 1 மந்த்லயே டேப்லெட் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்தது. அவங்க ஃபீவர் இல்லாம இருந்தது, டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா இருந்தது, சளி தொந்தரவு இல்லாம இருந்தது. அவங்களுக்கு நல்லா ஆக்டிவா ஹெல்த்தியா இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் எனக்கானது ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பிஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம், குதிங்கால் வலி, பேக் பெயின், என்னோட ஹெச்பி 8.5 தான் இருக்கும். என்னோட இரெகுலர் மென்சஸ், எனக்கு மென்சஸ் ஆனதுல இருந்து இரெகுலர் தான் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது என்னோட ஸ்கின் ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வெயிலுக்குலாம் எனக்கு வேர்க்குரு அள்ளி தட்டும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வேர்க்குருங்கிற பிரச்சனை கிடையாது, அல்சர் கிடையாது, குதிங்கால் வலி கிடையாது, பேக் பெயின் கிடையாது. இந்த மாதிரி என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாமே ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. எனக்கு ஹெச்பி இம்ப்ரூவ் ஆச்சு. நிறைய நான் ஹெச்பிக்கு நான் தேடி தேடி சாப்பிட்ருக்கேன், அதுக்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த இதுல எனக்கு அவ்வளவு இம்ப்ரூவ் ஆச்சு. 12.5 வரைக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி என்னோட இர்ரெகுலர் மென்சஸ் ரெகுலர் ஆச்சு. எனக்கு 28 டேஸ்ல கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இதுல நான் ஹெல்த்தியா ஆக்டிவா என் ஃபேமிலியோட ஹெல்த்தியா ஆக்டிவா நான் இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு மை கோச்சஸ். ஸோ அமேசிங் டாபிக். தேங்க்யூ முத்துக்கலா மேம். ஏன் அப்படின்னா ஷாப்பிங்கிறது இப்போ உள்ள ரீசன்ட் பீரியட்ல ஆண்கள் பெண்கள்னு கிடையாது, குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க ஹோம்ஒர்க் எழுதலைன்னா உங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன், ஹோம்ஒர்க் வேகமா எழுதுன்னு சொல்லுங்க, எவ்வளவு ஸ்பீடா எழுதி முடிக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ இது நான் ட்ரிக் நாங்க ஃபாலோ பண்ற ட்ரிக்கு. ஸோ ஷாப்பிங்ல வந்து இதை எப்படி ஒரு ஹெல்த்தி ஷாப்பிங்கா நம்ம அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு அமேசிங் டாபிக்கா, எப்படி டிஃப்ரெண்டா டாபிக் யோசித்திருக்காங்க நமக்காக. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பெரிய அப்ளாஸ் கொடுத்துக்கலாம்.
ஸோ பொதுவாக ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னா 2 விதமான ஷாப்பிங் நான் சொன்ன மாதிரி தான். விண்டோ ஷாப்பிங் இருக்கும், அடுத்து ஷாப்பிங் இருக்கும். ஸோ அதை எப்படி அழகா ஹெல்த்தோட ரிலேட் பண்ணி நமக்கு சொன்னாங்க. ஸோ விண்டோ ஷாப்பிங்னா பொதுவாக நம்ம எதுக்குன்னா பண்ணுவோம் தெரியுமா? விண்டோ ஷாப்பிங்னா வேற ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிட்டே போவோம், வாங்க மாட்டோம். கையில எடுப்போம், பார்ப்போம், இப்படி அப்படின்னு சுத்தி பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். பட் அதை திரும்ப அங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அதுதான் விண்டோ ஷாப்பிங். ஆக்சுவலா நம்ம விண்டோ ஷாப்பிங் ஹெல்த் ரிலேட்டடா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஆஹ் நல்ல தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஷாப்பிங் எது பண்ணுவோம்? அன்ஹெல்த்தியா தேவையே இல்லாத பிஸ்கட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, ஜூஸஸ், அதாவது சுகரி கண்டென்ட் ஜூஸு, அடுத்து பாஸ்தா, பீஸா, இந்த மாதிரி ஐட்டம். ஸோ இது எல்லாமே ஷாப்பிங்கா நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து குழந்தைக்கு நான் ஏற்கனவே கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பழக்கிறோமோ அதான் குழந்தைங்களுக்கு தெரியும். இப்ப பீஸாங்கிற ஒரு விஷயம் நம்ம பழக்கல அப்படின்னா குழந்தைக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக தான் நம்ம குழந்தைய காரணம் காட்டி நம்ம வந்து வாங்குறோம். அப்போ இப்ப அதையே அவங்க வந்து மாத்தி போட்டிருக்காங்க. இப்ப விண்டோ ஷாப்பிங் எது பண்ணணும்னு இருக்காங்க? அன்வான்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ், பிஸ்கட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ், சுகரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே விண்டோ ஷாப்பிங்கா வச்சுக்கிடணும். ஷாப்பிங் எதுல வச்சுக்கிடணும்? ஹெல்த் ரிலேட்டடா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், நமக்கு தேவையான ப்ராடக்ட் லிஸ்ட் போட்டவங்க அழகா சொன்னாங்க. லிஸ்ட் போட்டு வீட்ல இருந்தே ப்ரீ பிளானிங் பண்ணிட்டு போகணுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ப்ரீ பிளானிங் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ப்ரீ பிளானிங்ல நீங்க ஒர்க் பண்ணி பாருங்களேன். அதோட அமேசிங் ஒரு லைஃப் ஸ்டைல், பேலன்சிங் லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. ஃபேமிலியாவும் பேலன்ஸா கொண்டு போக முடியும். ஒரு ஹெல்த் ரிலேட்டடா பேலன்சிங், அதாவது நோய் இல்லாத ஆரோக்கிய வாழ்க்கை வந்து வாழ முடியும். அப்படிப்பட்ட அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வந்து பேலன்சிங் ஹெல்த் ஃபுட்டா நம்ம வந்து மார்னிங் ஒரு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டா எல்லாருமே இங்கே கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த பேலன்சிங் லைஃப் ஸ்டைல் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட காலம் மட்டும் கிடையாது, நம்மளோட தலைமுறைகள், அதாவது 3 ஜென்ரேஷன் எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாம வாழணும் அப்படின்னா நம்மளோட ஹெர்பல் லைஃப் பேலன்சிங் நியூட்ரிஷன் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஸோ நம்ம ஜென்ரேஷன் மட்டும் நல்லா இருக்கணுமா, இல்ல நம்மளோட தலைமுறைகள் 3 தலைமுறைகள் ஆரோக்கியமா இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லா டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு. அப்போ நீங்க விண்டோ ஷாப்பிங் எதுல பண்ண போறீங்க, ஷாப்பிங் எதுல பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அமேசிங் டாபிக். ஸோ இதுக்கு ரிலேட்டடா நாளைக்கு இன்னொரு டாபிக்கோட அமேசிங் பர்சனோட சந்திக்கலாம். டட்டா, பை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.